10th 12th எல்லாருக்கும் மெட்டீரியல் வந்துருச்சுல. என்ன பிளான்னு சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கோம்ல, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டுமே. இது வரைக்கும் 10 கொஸ்டின் பேப்பர் 10 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. சப்ளிமெண்டரி நார்மலா எழுதுற நீங்க எழுதுவீங்கல்ல, மார்ச் மந்த்ல எழுதுற எக்ஸாம் பிளஸ் ஜூன் மந்த்ல எழுதுற எக்ஸாம் மொத்தமா கம்பைன் பண்ணி 10 எக்ஸாம் பப்ளிக் இது வரைக்கும் நடந்திருக்கு. 10 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் லெசன் வைஸ்ல ஆர்டர் பண்ணி பிளஸ் புக் பேக் எது புக் இன்சைட் எதுன்னு எல்லாமே ஃபில்டர் பண்ணியாச்சு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட நீ மிஸ் பண்ணினா கண்டிப்பா அந்த கொஸ்டின் பப்ளிக்ல வந்துடும். இப்போ கொடுத்த கொஸ்டின்ல இருந்து எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. புக் பேக் புக் இன்சைட் எல்லாமே படிக்கணும். புரிஞ்சா? புக் பேக் இருக்கும், புக் இன்சைட் இருக்கும். புக் இன்சைட்லாம் பப்ளிக்ல கேட்ட புக் இன்சைட். புரிஞ்சா? திரும்ப ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணு. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுப்போம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் புக் பேக் என்ன புக் இன்சைட். நீ புக் இன்சைட்லாம் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. புக் இன்சைட்லாம் விட்டுரு. ப்ராப்ளம் சம்ஸும் படிக்கணும் அவசியம் இல்லை. ப்ராப்ளம் சம்ஸும் விட்டுரு. மீதி இருக்கிறத மட்டும் எனக்கு படிச்சு கொடுத்தா போதும். புரியுதா? ஆனால் பேட்ச் உனக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ராப்ளம் சம்ஸும் இருக்கு, புக் இன்சைடும் இருக்கு, ஃபுல்லாக கவர் பண்ணி டெஸ்ட் எழுதணும். உங்களுக்கு அதெல்லாம் சொல்லல. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வெறும் புக் பேக்ல இருக்க பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லியிருக்கோம். இதுல இருக்க ஒரு கொஸ்டின் நீ விட்டினாலும் அந்த கொஸ்டின் அதிகமாக பப்ளிக்ல வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. புரியுதா? இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எதுவுமே விடக்கூடாது. கொடுத்த மெட்டீரியல்ல புக் பேக் யார் படிக்கணும்? பேட்ச் 2 பேட்ச் 1 வந்து புக் பேக் பிளஸ் புக் இன்சைட். நீ புக் இன்சைட் படிக்கிறதா படிச்சுக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் இங்கே வைக்கிற டெஸ்ட்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். பிசிக்ஸ் முடிச்சோடனே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். கெமிஸ்ட்ரி முடிஞ்சோன்னா பயாலஜி சிஎஸ் முடிஞ்சோன்னா மேக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்றுக்கு 2 நாள் தான். பிசிக்ஸ் 2 நாள் பண்ண போற, கெமிஸ்ட்ரி 2 நாள் பண்ண போற, பயாலஜி சிஎஸ் 2 நாள். மேக்ஸுக்கு மட்டும் ஒரு 3 to 5 days பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரவுண்ட் வரும். அதில் வேற மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 10th இருந்தால் இப்போ வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? சோஷியல், அதுக்கப்புறம் சயின்ஸ். சோஷியல் போது பாதி ஆஃப் தான் வச்சிருக்கும். சோஷியல் நீ என்ன படிக்க போறேன்னா 5 மார்க்ஸ். வெறும் 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சா போதும். என்னைக்கு படிக்கணும்? நாளைக்கு வந்த உடனே உனக்கு 5 மார்க்ஸ் சோஷியல் இருக்க 5 மார்க்ஸ் மட்டும் ஃபுல்லா படிக்கணும். எவ்வளவு 5 மார்க்ஸ் இருக்கு? புக் பேக் புக் இன்சைட் எல்லாமே சேர்த்து 74 இருக்கு. 74மே நீ படிச்சாகணும். புரியுதா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சோஷியல் படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் ஒரு நாள் படிப்பா, மறுநாள் வந்து டெஸ்ட்டுக்கு இங்க வந்து படிக்க டைம் தரும். புரியுதா? அதே மாதிரி பிசிக்ஸ் படிப்பேன். பிசிக்ஸ் என்ன பண்ணுவோம்? நாளைக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே தான் படிச்சவன ஒரு வாய்ப்பே கிடையாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு வைக்கிற டெஸ்ட்ல எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் மட்டும் தான் வேணும். எனக்கு 5 மார்க் 7 மார்க் 8 மார்க் 9 மார்க் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 10 மார்க் வச்சா 10க்கு 10, 15 வச்சா 15க்கு 15, 20 வச்சா 20க்கு 20. புரிஞ்சா? அந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். இப்போத்துல இருந்து நீ ஆரம்பிச்சுனா, நான் இது வரைக்கும் சரியா படிக்கல, இதுக்கப்புறம் தான் படிக்க போறேன், ஆனா 400 வரணும் 500 வரணும், பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. இப்போ சொல்றதை மட்டும் இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சுனா கூட தப்பிச்சு மேலே வந்துடலாம். ஏன்னா என்னென்ன வரப்போகுதுன்னு கையில் உங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. ஸ்கூல்ல உனக்கு ஒரு 8 மணி நேரம் அங்கே இருக்கு. அங்கதான் உனக்கு 8 hours அங்கே நிறைய டைம் இருக்கு. ஆனா அந்த டைம்ல நீ படிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறமாச்சும் ஸ்கூல்ல கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணினா, எனக்கு டியூஷன் இவ்வளோ சொல்லி நீ ஸ்கூல்ல படிக்காம போ, மார்னிங் எழுந்து படி, இல்லை படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த டெஸ்ட்ல எனக்கு இந்த வாரம் ஒரு வாரம் முடிஞ்சோன்னு நான் அந்த பேப்பர் தர போறேன். புரிஞ்சா? இந்த டெஸ்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி இதெல்லாமே அதுவே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் ஒரு டெஸ்ட் ரவுண்ட் வரும். இது எல்லாமே முடிச்சோடனே ஒரு ரவுண்ட் எல்லா டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிங்க எல்லா சப்ஜெக்ட்னா, அன்னைக்கு டேல பேப்பர்லாம் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கொடுப்பாங்க. நான் தான் வந்து பேப்பர் தருவேன். பேப்பரை நான் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு மார்க் அதில் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். மார்க் நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணி கொடுப்பேன். மார்க் நல்லா திட்டி அழுவ வச்சு தான் அனுப்பிச்சு விடுவேன். புரிஞ்சா? அப்புறம் சார் அழுவ வச்சிட்டாரு திட்டாரு அப்படின்னு எந்த யூஸும் எவ்ரி இயர் நடக்கிறது தான். நீ யாருக்கு முன்னாடி வேணா அதுக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ நல்லா பண்ணினா எல்லாருக்கும் முன்னாடி கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண சொல்லுவேன், கிளாப் பண்ண சொல்லுவேன். ஆனா அதுவே மார்க் கம்மியா இருந்துச்சு, சரியா பண்ணல, லீவ் போட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு அழுவ வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அதோட முடிஞ்சிச்சுமான்னு கேட்டா அதோட முடியாது. திரும்ப பேரண்ட்ஸ் சார் வச்சு செகண்ட் ரவுண்ட் எங்க சைட்ல இருந்து கடைசி கட்ட வந்துட்டு இப்பயும் நீ படிக்கல அப்படின்னா எங்க சைட்ல இன்னும் கொஞ்சம் ஆஷா தான் மூவ் பண்ணி ஆகணும். ஒரு வழியே கிடையாது. சும்மா சொல்றாங்கன்னு நினைக்காத. தினமும் பேரண்ட்ஸ் வாசல்ல தான் இருப்பாங்க. ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். மார்க் கம்மினா அதுக்கு வேண்டிய ஸ்ட்ரிக்டா நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்பி கொடுத்துருக்காங்க போது நாங்கள் அதுக்கான இது பண்ணி தான் ஆகணும். உன்னோட நல்லதுக்காக தான். இப்போ நீ எல்லா டியூஷனை விட விட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்க. புரியுதா? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மற்ற இடத்த விட உன்னை பெஸ்ட்டாக இங்கே கொண்டு வரணும். அப்படின்னும் போது நான் ஒரு சில இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்தால் தான் அது பாசிபிள். இல்லை நம்மளும் இங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா மற்ற அகாடமிக்கும் இங்கே ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. அவங்க வாங்குற மார்க் அதே தான் நீங்க வாங்குவோம். அவங்க எப்படி லைஃபை லீட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாரு. அவங்க லைஃப் லீட் பண்றதுக்கும் இங்க இருக்கவங்க லீட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கணும். பப்ளிக்ல அதுவும் 12th இதுதான் லைஃப். இதை பேஸ் பண்ணி நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா காலேஜ்ல லேக்ஸ் கணக்கில் சேவ் பண்ணலாம். உன்னோட பாத்தே வழி மாறும். கரெக்டான காலேஜ் கிடைச்சிச்சுன்னா கரெக்டான சரௌண்டிங்ஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கும். அப்படின்னும் போது அவங்களே கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. 10th நல்ல மார்க் வாங்கினாலே மோஸ்டா 10th ஒரு 450 மேலே கிராஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஈஸியாக கிளியர் பண்றாங்க. அவங்க தான் மோஸ்டா கிளியர் பண்றது இருக்கு. இன்னும் நிறைய நாள் இருக்குன்னு வச்சுக்காது. திரும்பி உங்களுக்கு பப்ளிக்ல உட்கார வச்சிருவாங்க. அதையும் தாண்டி பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தொடவே இல்லை. தமிழ் இங்கிலீஷ்ல நீ டோட்டல் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா தமிழ் இங்கிலீஷ் பக்கம் ஒன்றும் போவே இல்லை. அதுக்கான பேப்பர் அதாவது தமிழ் இங்கிலீஷ்ல தான் நிறைய மார்க் போகும். ஒரு மார்க்காக தான் இருக்கும் எல்லாமே. இங்கிலீஷ்லாம் ஒரு 20 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஒரு மார்க் தானே நினைப்பேன். 10 மார்க் காலி ஆயிடும். 10 மார்க் போச்சுனாலே 590 காணாம போயிடும். உனக்கு ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்பிட்டு போனீங்கன்னா வராது. இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரும் மொத்தமா ஸ்ட்ராட்டஜியா ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தாச்சு. இதை தாண்டி கேட்பான்னு நினைக்கிறேன். 74 5 மார்க்ஸ் தாண்டி வரப்போகுது வந்தா ஆப்ஷன் இருக்கு. புரிஞ்சா? அப்போ சென்டம் எடுக்கலாம்ல. உங்களுக்கும் என்னென்ன வருதுன்னு கொடுத்தாச்சு. மோஸ்டா உனக்கு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சம்ஸ் வந்தா மாட்டுவேன், கம்பல்சரி கொஸ்டின்ல மாட்டுவேன். மீதி எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்ததுலேருந்தே வந்துடும். உனக்கு தேவை என்னது? அந்த 80 தானே, இதை படி அந்த 80 வரும். ஃபுல் புக் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணியும் கொடுத்தாச்சு.
ஒன்றும் புக் இன்சைட் 1 மார்க்ஸ்லாம் இருக்குது, புக் இன்சைட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்ல, ஏற்கனவே நம்ம மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அதையும் தாண்டி வேறு எது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அதுவும் ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. வேறு எதனா டிஸ்ட்ரிக்ட்டில் வேறு எதனா கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்களா அதையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு அந்த மெட்டீரியல் நான் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தரவாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அதை கொடுக்க முடியும். இதுலேயே ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்து படிக்கணும்னா ஃபெயில் தான் ஆகும். மார்னிங் அதே மாதிரி கொஞ்சம் டியூஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ½ hour ஆச்சும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுக்கும். எழுந்து வரதுக்கு மட்டும் வச்சுனா இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது, டெஸ்ட் கரெக்டாக இருக்காது. நைட்டு நீங்கள் கொஞ்சம் நைட்டும் படி வேணாம்னு சொல்ல, மார்னிங் ஒரு ½ hourலேருந்து 1 hour 45 minutes ஆச்சும் மினிமம் டைம் இருந்தால் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி பாரு, இங்கேயும் நாங்கள் டைம் தருவோம், இருந்தாலும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணு, புரிஞ்சுக்கோ. கடைசி டைம் வந்துட்டு ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ்டாக படி. லாஸ்ட் 10 yearsல நடந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். 10 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னும் போது பார்த்துக்கோங்க, அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே இப்போ வரப்போகிற பப்ளிக்கை உங்களால் சூப்பராக பண்ண முடியும். அந்த பப்ளிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவு பண்ணால் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை மட்டுமே நல்லா தரவு பண்ணாலே சூப்பரான மார்க் எடுக்கலாம். அதுக்கு PDF நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா அந்த மெட்டீரியல் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறோம், அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸு சோஷியல் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் குரூப் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் நம்மகிட்ட மெட்டீரியல் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம BB அகாடமி மெட்டீரியலும் ரெடியாக தான் இருக்குது. நம்ம BB அகாடமி மெட்டீரியல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90+ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, 95+ சென்டம் அதெல்லாம் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணியோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மெட்டீரியல் BB அகாடமி மெட்டீரியலை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். நம்ம மெட்டீரியலை பற்றி கிளியராக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ காஸ்ட்டு, எப்படி வாங்கணும், எந்த நம்பருக்கு நீங்கள் காசு அனுப்பணும், எப்படி உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம், எவ்வளோ ரூபாய் ஒரு மெட்டீரியலுக்கான காஸ்ட் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம மெட்டீரியல் BB அகாடமி மெட்டீரியல் 90+, 95+ சென்டம் அந்த மாதிரி எடுக்க கேட்டகரிக்கான மெட்டீரியல் என்னன்னு சொல்லியிருக்கு. அது வேணும்னா கூட கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல்லாம் காஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்டு தான். ஏன் உங்களுக்கு காசு வச்சு கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு அது செலவானது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாச்சு. நிறைய இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான், கிட்டத்தட்ட 3 years 4 yearsோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு இந்த இயர் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தான் வெளியே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட BB அகாடமியோட மெட்டீரியலை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.